ஓம் சாந்தி. ஜூலை 17, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஷரீரத்தை பார்க்காது ஆத்மாவையே பாருங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஆத்மாவுடனேயே பேசுங்கள். நீங்கள் இந்த ஸ்திதியை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். இது மட்டுமே உயர்ந்த இலக்காகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுது தந்தையுடன் வீட்டிற்கு செல்வீர்கள்? பதில்: தூய்மையின்மையின் சுவடு சற்றேனும் இல்லாத போதே ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை போன்று தூய்மையாகினால் மாத்திரமே உங்களால் மேலே செல்ல முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தனிப்பட்ட முறையில் தந்தையின் முன்னிலையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் ஞானக் கடலிடம் கேட்டு ஞானம் நிறைந்தவர்கள் ஆகி ஞானத்தின் தந்தையை வெறுமையாக்கும் பொழுது அவர் மௌனித்து விடுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அமைதி தாமத்திற்கு செல்வீர்கள். அங்கே ஞானம் வெளிப்படுவது நின்றுவிடும். அவர் உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்த பின்னர் அவரது பாகம் மௌனமாகின்றது. ஓம் சாந்தி. கடவுள் சிவன் பேசுகின்றார். நீங்கள் கடவுள் சிவன் பேசுகின்றார் என்று கூறும் பொழுது சிவன் மாத்திரமே கடவுளும் பரம தந்தையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள், அதாவது குழந்தைகளாகிய நீங்கள், அவரை மாத்திரமே நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் இந்த அறிமுகத்தை படைப்பவராகிய தந்தையிடமிருந்து பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப அவரை வரிசை கிரமமாகவே நினைவு செய்கின்றீர்கள் என்பது நிச்சயமாகும். அனைவரும் அவரை சதா நினைவு செய்வார்கள் என்றில்லை. இவை மிகவும் சூட்சுமமான விஷயங்களாகும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி மற்றவர்களையும் ஆத்மாக்களாக கருதும் ஸ்திதியை உறுதியாக்கிக் கொள்வதற்கு காலம் எடுக்கும். அந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அவரை அறியாததால் அவர்கள் அவரை சர்வ வியாபி என்று அழைக்கிறார்கள். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்வதை போன்று அவர்கள் எவருமே தந்தையை நினைவு செய்ய மாட்டார்கள். அந்த ஆத்மாக்கள் எவரது யோகமும் தந்தையுடன் இணைக்கப்படுவதில்லை. இவை மிக ஆழமானதும் சூட்சுமமானதுமான விஷயங்களாகும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். தாங்கள் சகோதரர்கள் என அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறாயின் அவர்கள் ஷரீரத்தை அன்றி ஆத்மாவையே பார்க்க வேண்டும். இலக்கு மிக உயர்வானது. தந்தையை என்றுமே நினைவு செய்யாத பலர் உள்ளனர். ஆத்மா அழுக்கினால் மூடப்பட்டுள்ளார். பிரதானமானது ஆத்மாவே ஆகும். ஆத்மாவே சதோ பிரதானமாக இருந்து இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டார். ஆத்மாவில் இந்த ஞானம் உள்ளது. பரமாத்மா மாத்திரமே ஞானக்கடலாவார். நீங்கள் உங்களை ஞானக்கடல் என அழைக்க முடியாது. நீங்கள் பாபாவிடமிருந்து முழு ஞானத்தையும் பெற வேண்டும் என்பதை அறிவீர்கள். அவர் அதனை தனக்குள் வைத்திருந்து என்ன செய்வார்? அவர் அழிவற்ற செல்வமாகிய ஞான ரத்தினங்களை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கவே வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே இந்த ஞானத்தை கிரகித்துக் கொள்கின்றீர்கள். அதிக ஞானத்தை கிரகித்துக் கொள்பவர்களால் சிறந்த சேவை செய்ய முடியும். பாபா ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றார். அவர் ஓர் ஆத்மா, நீங்களும் ஆத்மாக்களே. ஆத்மாக்களாகிய நீங்கள் முழு ஞானத்தையும் அவரிடமிருந்தே பெறுகின்றீர்கள். அவர் என்றும் தூய்மையானவராக இருப்பதை போன்று நீங்களும் என்றும் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். பின்னர் தூய்மையின்மையின் சுவடு சிறிதளவேனும் இல்லாத போது நீங்கள் மேலே செல்வீர்கள். தந்தை நினைவு யாத்திரைக்கான வழிமுறையை உங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்களால் நாள் முழுவதும் நினைவில் இருக்க முடியாதிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை தனிப்பட்ட முறையில் இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மற்ற குழந்தைகள் அவரிடம் தனிப்பட்ட முறையில் கேட்பதில்லை. அவர்கள் முரளியை வாசிக்கின்றார்கள்.
ஆனால் குழந்தைகளாகிய நீங்களோ அவர் முன்னிலையில் இங்கு நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதுடன் ஞானத்தையும் கிரகியுங்கள். நாங்கள் தந்தையை போன்று ஞானம் நிறைந்த கடல்கள் ஆக வேண்டும். நீங்கள் முழு ஞானத்தையும் புரிந்து கொண்டதும் தந்தையிடம் இருக்கும் ஞானம் அனைத்தையும் நீங்கள் வெறுமையாக்கி விடுவதைப் போல் ஆகின்றது. அதன் பின்னர் அவர் மௌனமாகி விடுகின்றார். அங்கு அவரிடமிருந்து ஞானம் வெளிவர முடியாது. அவர் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கிவிட்டால் மௌனமாக இருக்கும் பாகம் மாத்திரமே எஞ்சியிருக்கும். உதாரணமாக, நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது உங்களிடமிருந்து ஞானம் வெளிவருவதில்லை. ஓர் ஆத்மா சமஸ்காரங்களை தன்னுடன் எடுத்து செல்கின்றார் என்பதையும் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். ஒரு சந்நியாசி ஆத்மாவினால் குழந்தை பருவத்திலிருந்தே சமய நூல்களை கற்று மனப்பாடம் செய்யக்கூடியதாக உள்ளது. பின்னர் அவரின் பெயர் போற்றப்படுகிறது. நீங்கள் புதிய உலகிற்கு செல்வதற்காகவே இப்பொழுது இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களால் ஞான சமஸ்காரங்களை புதிய உலகிற்கு எடுத்து செல்ல முடியாது. இந்த சமஸ்காரங்கள் அமிழ்ந்து விடுகின்றன. ஆத்மாக்களாகிய நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாகவே உங்களின் ஆசனத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். உங்கள் ஷரீரத்திற்கே ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. சிவ் பாபா அஷரீரியானவர். அவர் கூறுகின்றார், நான் இந்த அங்கங்களை கடனாக எடுக்கின்றேன். அவர் ஞானத்தை பேசுவதற்காகவே இங்கு வருகின்றார். அவரே ஞானக்கடல் என்பதால் வேறு எவரின் ஞானத்தையும் அவர் கேட்பதில்லை. அவர் பிரதான பணியை வாய் மூலமாகவே மேற்கொள்கின்றார். அவர் அனைவருக்கும் பாதையை காட்டுவதற்காக வருகின்றார். எனவே மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அவர் என்ன செய்வார்? இன்னென்னதை செய்யுங்கள் என அவர் தொடர்ந்தும் சதா உங்களுக்கு கூறுகின்றார். அவர் முழு விருட்சத்தினதும் ரகசியங்களை உங்களுக்கு கூறுகின்றார். புதிய உலகம் ஜனத்தொகை மிகவும் சிறியதாகவே இருக்கும் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. இப்பழைய உலகம் மிகவும் பெரியதாகும். இவ்வுலகில் அதிக அளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் மின்சாரத்தை கொண்டு என்ன செய்கிறார்கள் என பாருங்கள். இங்கு உலகம் மிக சிறியதாகவே இருக்கும். மிக சிறிதளவு மின்சாரமே பயன்படுத்தப்படும். அது ஒரு சிறிய கிராமத்தை போன்று இருக்கும். இப்பொழுது பெரிய நகரங்கள் பல உள்ளன. அங்கு அந்த அளவு இருக்க முடியாது. சில சிறந்த பிரதான வீதிகள் மாத்திரமே இருக்கும். பஞ்சபூதங்களும் அங்கு சத்தோப்பிரதானமாகவே இருக்கும். அவை ஒரு பொழுதும் எந்த குழப்பத்தையும் விளைவிக்காது. அது சந்தோஷ பூமி எனப்படுகிறது. அதன் பெயர் ஸ்வர்க்கமாகும். நீங்கள் மேலும் முன்னேறி அண்மித்து வரும் பொழுது அதிக அளவு விரிவாக்கம் ஏற்பட்டிருக்கும். தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு காட்சிகளை வழங்குவார். பின்னர் அந்நேரத்தில் யுத்தத்திற்கென படைகள், விமானங்கள் போன்ற எதுவுமே தேவைப்படாது. தங்களால் ஓரிடத்தில் இருந்தவாறே அனைவரையும் அழித்துவிட முடியும் என அவர்கள் கூறுகின்றனர். அந்த விமானங்கள் போன்றவற்றினால் எந்த பயனும் இல்லை. அவர்கள் சந்திரனில் உள்ள நிலப்பகுதிகள் போன்றவற்றை பார்ப்பதற்கும் செல்ல மாட்டார்கள். அவை அனைத்தும் விஞ்ஞானத்தின் பயனற்ற அகங்காரமே ஆகும். அவர்கள் அதிக அளவு பகட்டை கொண்டிருக்கிறார்கள். ஞானத்தில் அதிக அளவு மௌனம் இருக்கிறது. இது இறை பரிசு எனப்படுகிறது. விஞ்ஞானத்தில் குழப்பத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர்களுக்கு அமைதி பற்றி எதுவுமே தெரியாது. சந்தோஷ பூமியாக இருந்த புதிய உலகில் அமைதி நிலவியது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது துன்பமும் அமைதியின்மையுமே நிலவுகிறது. நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஒரு பொழுதுமே அமைதியின்மை ஏற்படாத அத்தகைய அமைதி வேண்டுமாயின் அது சாந்தி தாமத்திலும் சந்தோஷ தாமத்திலும் மாத்திரமே ஆகும். அனைவரும் ஸ்வர்க்கத்தை விரும்புகிறார்கள். பாரத மக்கள் மாத்திரமே வைகுந்தத்தையும் ஸ்வர்க்கத்தையும் நினைவு செய்கிறார்கள். வேறு சமயத்தை சார்ந்த எவருமே வைகுந்தத்தை நினைவு செய்வதில்லை. அவர்கள் அமைதியை பற்றியே நினைக்கின்றார்கள். அவர்களால் சந்தோஷத்தை பற்றி நினைக்க முடியாது.
ஏனெனில் சட்டம் அதற்கு அனுமதிப்பதில்லை. நீங்கள் மாத்திரமே சந்தோஷத்தை நினைவு செய்கிறீர்கள். இதனாலேயே நீங்கள் அழைக்கின்றீர்கள், எங்களை துன்பத்திலிருந்து விடுவியுங்கள். ஆத்மாக்கள் உண்மையில் சாந்திதாமவாசிகள். எவருக்கும் இது தெரியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் விவேகமற்றவர்களாக இருந்தீர்கள். எப்பொழுது நீங்கள் விவேகமற்றவர்கள் ஆகினீர்கள்? உங்கள் கலைகள் 16 14 ஆகி பின்னர் 12 ஆகியது. அதாவது நீங்கள் தொடர்ந்தும் விவேகமற்றவர்கள் ஆகினீர்கள். இப்பொழுது உங்களிடம் கலைகள் எதுவும் இல்லை. பெண்கள் ஏன் சந்தோஷமற்று இருக்கின்றார்கள் என்பது பற்றி அவர்கள் தொடர்ந்தும் மாநாடுகளை நடத்துகின்றார்கள். ஆனால் முழு உலகிலும் துன்பமே நிலவுகிறது. அளவற்ற துன்பம் காணப்படுகிறது. இப்பொழுது உலகில் எவ்வாறு அமைதி நிலவ முடியும்? இப்பொழுது பல சமயங்கள் உள்ளன. முழு உலகிலும் இப்பொழுது அமைதி நிலவ முடியாது. அவர்களுக்கு சந்தோஷத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த உலகில் பலவிதமான துன்பமும் அமைதியின்மையும் உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்துகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சாந்தி தாமத்திலிருந்தே வந்தோம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் சந்தோஷ தாமத்திலேயே இருந்தது. நீங்கள் ஆதி சனாதன இந்து தர்மம் அதனை கூற மாட்டீர்கள். ஆதி என்றால் புராதன என்பதாகும். அது சத்திய யுகமாகும். அந்நேரத்தில் அனைவரும் தூய்மையாக இருந்தார்கள். அது விகாரமற்ற உலகமாக இருந்தது. அங்கு விகாரம் என்ற கேள்வியே இல்லை. வேறுபாடு உள்ளது. முதலில் நீங்கள் விகாரமற்றவர்கள் ஆக வேண்டும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, காமத்தை வெற்றி கொள்ளுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாக்களில் கலப்படம் கலக்கப்பட்டு இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டனர். இதனாலேயே ஆபரணங்களும் அவ்வாறே தயாரிக்கப்படுகின்றன. ஓர் ஆத்மா தூய்மையாக உள்ள பொழுது ஆபரணங்களும் தூய்மையாகவே உள்ளன. அது விகாரமற்ற உலகம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் ஆலமரத்தின் உதாரணத்தையும் கொடுக்கலாம். முழு விருட்சமும் நிற்கின்றது. ஆனால் அடிமரம் அஸ்திவாரம் இல்லை. இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது இல்லை. ஆனால் மற்ற சமயங்கள் அனைத்தும் உள்ளன. அனைவரும் தூய்மையற்றவர்கள். இவர்கள் மனிதர்கள் எனப்படுகின்றனர். ஆனால் அவர்களோ தேவர்கள் ஆவார்கள். நான் மனிதர்களை தேவர்கள் ஆக்குவதற்காகவே வந்துள்ளேன். மனிதர்களே 84 பிறவிகளை எடுக்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு ஏணி படத்தை காட்ட வேண்டும். நீங்கள் தமோபிரதான் ஆகும் பொழுது இந்துக்கள் என அழைக்கப்படுவதை அது காட்டுகிறது. நீங்கள் தூய்மையற்று இருப்பதனால் உங்களை தேவர்கள் என அழைக்க முடியாது. இது நாடகத்தின் ரகசியமாகும். இந்து சமயம் என ஒன்று இல்லை. நாங்கள் ஆதி சனாதன தேவர்களாக இருந்தோம். தூய்மையாக இருந்த பாரதம் இப்பொழுது தூய்மையற்றதாகிவிட்டது. எனவே அவர்கள் தங்களை இந்துக்கள் என அழைக்கின்றனர். இந்து சமயத்தை எவருமே ஸ்தாபிக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இதனை மிக நன்றாக கிரகித்து விளங்கப்படுத்த வேண்டும். தற்காலத்தில் அவர்கள் உங்களுக்கு அதிக நேரம் வழங்க மாட்டார்கள். அவர்கள் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் கொடுப்பார்களாயின் சில கருத்துக்களை அவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும். பல கருத்துகள் உள்ளன. எனினும் அவற்றுள் பிரதானமாகியவையே உங்களுக்கு கூறப்படுகின்றன. நீங்கள் கல்வியில் முன்னேறி செல்லும் பொழுது அதன் பின்னர் ஆல்பா பீட்டா போன்ற இலகுவான பாடங்களை நினைவு செய்ய மாட்டீர்கள். நீங்கள் அவற்றை மறந்து விடுகின்றீர்கள். உங்கள் ஞானம் இப்பொழுது மாறிவிட்டது என மக்களும் உங்களிடம் கூறுவார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் கல்வியில் முன்னேறி செல்லும் பொழுது முன்னர் கற்றவை அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். தந்தை தினமும் புதிய விஷயங்களை உங்களுக்கு கூறுகின்றார். முதலில் கல்வி மிக இலகுவாக இருந்தது. தந்தை இப்பொழுது ஆழமான விஷயங்களை உங்களுக்கு கூறுகின்றார். அவர் ஞானக்கடலாவார். அனைத்தையும் பேசிவிட்டு அவர் கூறுகின்றார், நீங்கள் ஆல்பா பீட்டா என்னும் இரு வார்த்தைகளையும் புரிந்து கொண்டால்
அதுவே போதும். ஆல்பாவை அறிந்து கொள்வதால் நீங்கள் பீட்டாவையும் அறிந்து கொள்வீர்கள். இந்த அளவிற்கு விளங்கப்படுத்தினால் அதுவே போதும். ஞானத்தை அதிக அளவில் கிரகிக்க முடியாதவர்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. அவர்களால் திறமை சித்தி எய்தவோ அல்லது தங்களின் கர்மாதி ஸ்திதியை அடையவோ முடியாது. இதற்கு அதிக அளவு முயற்சி தேவைப்படுகிறது. நினைவு செய்வதற்கும் ஞானத்தை கிரகிப்பதற்கும் முயற்சி தேவையாகும். நீங்கள் அனைவரும் இரண்டிலும் திறமைசாலிகள் ஆகுவது என்பது சாத்தியமில்லை. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. எவ்வாறு அனைவரும் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆக முடியும்? இதுவே இந்த கீதை பாடசாலையின் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். இது கீதையின் அதே ஞானமாகும். உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பவர் யார் என்பதை உங்களை தவிர வேறு எவருமே அறிந்து கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது இது மயானமாகும். பின்னர் இது தேவர்களின் பூமியாகும். இப்பொழுது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்திருந்து பூஜிப்பவர்களிலிருந்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக வேண்டும். விஞ்ஞானிகள் மிகவும் திறமைசாலிகள் ஆகின்றனர். அவர்கள் தொடர்ந்தும் பல புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கின்றனர். பாரத மக்கள் அங்கு அனைத்து கலைகளையும் திறமைகளையும் கற்றுவிட்டு திரும்பி வருகின்றனர். அவர்கள் விஞ்ஞானிகள் இறுதியில் இங்கு வரும்பொழுது அந்த அளவு ஞானத்தை எடுக்க மாட்டார்கள். பின்னர் அவர்கள் அங்கு சென்று சத்யுகத்தில் தங்களின் பொறியியல் அறிவு போன்றவற்றை பிரயோகிப்பார்கள். அவர்களால் அரசர்களாகவோ அரசிகளாகவோ ஆக முடியாது. எனினும் அவர்கள் அரசர்களுக்கும் அரசிகளுக்கும் சேவை செய்வார்கள். அவர்கள் தொடர்ந்தும் அத்தகைய விஷயங்களை கண்டுபிடிப்பார்கள். அரசர்களும் அரசிகளும் அங்கே சந்தோஷத்தை கொடுக்கவே இருக்கிறார்கள். அங்கு நீங்கள் சகலவிதமான சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் முழு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் முழுமையாக சித்தியடைந்து உங்கள் கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். வீட்டிற்கு விரைவாக செல்லும் எண்ணம் எதனையும் நீங்கள் கொண்டிருக்க கூடாது. இப்பொழுது நீங்கள் கடவுளின் குழந்தைகள். தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். பௌத்தர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பணிகள் இருப்பது போன்று இதுவும் மனிதர்களை மாற்றுகின்ற ஒரு பணியே ஆகும். கிருஷ்ணர், கிறிஸ்துவர்கள் என்ற பெயர்கள் ஒரே மாதிரியான உச்சரிப்பை கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கிடையில் ஆழமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பு உள்ளது. உங்களுக்கு உதவி செய்யும் ஒருவரது மொழியை உபயோகிக்காதிருப்பதும் ஓர் அவதூறே ஆகும். அவர்கள் பின்னரே வருகின்றனர். அவர்கள் அதிக அளவு சந்தோஷத்தையும் கொண்டிருக்கவில்லை, அதிக அளவு துன்பத்தையும் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் சகல கண்டுபிடிப்புகளையும் மேற்கொள்கின்றனர். அவர்கள் பொருட்களை இங்கு உருவாக்க முயற்சி செய்தாலும் எவராலுமே அவற்றை மிக சரியாக உருவாக்க முடியாது. வெளிநாட்டு பொருட்கள் சிறந்தவை, ஏனெனில் அவர்கள் அவற்றை நேர்மையுடன் செய்கின்றனர். இங்கு அவர்கள் அனைத்தையும் நேர்மையின்மை இன்றியே செய்கின்றனர். எல்லையற்ற துன்பம் உள்ளது. தந்தையை தவிர எந்த ஒரு மனிதராலும் அனைவரதும் துன்பத்தையும் அகற்ற முடியாது. அவர்கள் உலக அமைதிக்காக எத்தனை மாநாடுகள் வைத்தாலும் தொடர்ந்தும் தடுமாறுகிறார்கள். தாய்மாரால் அனுபவிக்கப்படும் துன்பத்தை பற்றி கேள்வி மட்டுமல்ல, பலவிதமான துன்பங்கள் உள்ளன. உலகம் முழுவதும் சண்டை சச்சரவுகள் இடம்பெறுகின்றன. காரணமின்றி அற்ப விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். அங்கே துன்பத்தை பற்ற கேள்விக்கு இடமில்லை. இதை நீங்கள் கணக்கிட வேண்டும். இந்நேரத்திலும் யுத்தம் ஆரம்பமாகலாம். ராவணன் முதலில் பாரதத்திற்கு வந்தபோது வீடுகளிலேயே முதலில் சண்டை ஆரம்பமாகியது. அவர்கள் தங்கள் மத்தியில் சண்டையிட்டு பிரிந்து விடுகின்றனர். பின்னர் வெளிநாட்டவர்களும் அதில் தலையிடுகின்றனர். ஆரம்பத்தில் பிரிட்டானியர்கள் இங்கு இருக்கவில்லை. பின்னர் அவர்கள் இடைநடுவில் வந்து லஞ்சம் கொடுத்து ராஜ்யத்தை கைப்பற்றினர். பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. புதியவர் ஒருவரால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. புதிய ஞானமாகிய இது பின்னர் மறைந்துவிடும். தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஞானமும் பின்னர் மறைந்துவிடும்.
இந்த ஒரு கல்வியை நீங்கள் ஒரே ஒரு தந்தையிடமிருந்து ஒரு முறை மாத்திரமே பெறுகின்றீர்கள். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது என்னவாக ஆகுவீர்கள் என்பது பற்றிய காட்சிகளை பெறுவீர்கள். எவ்வாறாயினும் உங்களால் அந்நேரத்தில் என்ன செய்ய முடியும்? உங்களால் முன்னேற முடியாது. பேறு அறிவிக்கப்பட்டதும் பின்னர் இடமாற்றம் செய்யப்படுவதே எஞ்சியிருக்கும். அப்பொழுது அழுகையும் புலம்பலும் இருக்கும். நாங்கள் புதிய உலகிற்கு மாற்றப்படுவோம். நீங்கள் 4 திசைகளிலும் ஒளி விரைவாக பரப்பப்படுவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். பின்னர் மக்கள் தாங்களாகவே நிலையங்களை நோக்கி ஓடோடி வருவார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் எந்த அளவிற்கு தாமதமாக வருகின்றார்களோ அந்த அளவிற்கு மிகவும் தாமதமாகிவிடும். பின்னர் அவர்களால் எதையும் சேகரித்து கொள்ள முடியாதிருக்கும். உங்களுக்கு பணம் தேவையில்லை. நீங்கள் அணிந்திருக்கும் பேட்ஜ் மக்களுக்கு விளங்கப்படுத்த போதுமானது. இந்த பிரம்மா விஷ்ணுவாகின்றார், விஷ்ணு பிரம்மாவாகின்றார். இந்த பேட்ஜ் அனைத்து சமய நூல்களினதும் சாராம்சத்தை கொண்டுள்ளது. பாபா பேட்ஜை அதிக அளவு போற்றுகின்றார். அனைவரும் இந்த பேட்ஜை தங்களின் கண்களில் ஒற்றிக்கொள்ளும் நாளும் வரும். மன் மனாபவ், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் இவ்வாறு ஆகுவீர்கள் என்பதையும் அது கொண்டுள்ளது. பின்னர் நீங்கள் 84 பிறவிகள் எடுப்பீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே மறு பிறவிகள் எடுப்பதில்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நினைவு செய்வதற்கு முயற்சி செய்வதன் மூலமும் ஞானத்தை கிரகிப்பதன் மூலமும் உங்கள் கர்மாதி ஸ்திதியை நீங்கள் அடைய வேண்டும். ஞான கடலின் முழு ஞானத்தையும் உங்களுக்குள் கிரகியுங்கள். 2. ஆத்மாவில் கலந்துள்ள கலப்படத்தை அகற்றி முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆகுங்கள். தூய்மையின்மையின் சுவடு சிறிதளவேனும் இல்லாதிருக்கட்டும். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள் என்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். உங்களுடைய பொக்கிஷங்களான நேரத்திலும் எண்ணங்களிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் சேமிப்பு கணக்கை அதிகரித்து கோடானு கோடீஸ்வரர் ஆகுவீர்களாக. உண்மையில் உங்களிடம் பல பொக்கிஷங்கள் உள்ளன. ஆனால் உங்கள் பொக்கிஷங்களான நேரத்திலும் எண்ணங்களிலும் நீங்கள் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் எண்ணங்களை ஒவ்வொரு கணமும் மேன்மையாகவும் தூய்மையாகவும் ஆக்கினால் உங்கள் சேமிப்பு கணக்கு தொடர்ந்தும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை சேமித்தால் பல மில்லியன் மடங்கை பெறுகின்றீர்கள். இதுவே கணக்காகும். இது ஒன்றுக்கும் பல மில்லியன் மடங்கு பிரதிபலன் கொடுக்கின்ற வங்கியாகும். ஆகையால் என்ன நடந்தாலும், நீங்கள் எதனையேனும் துறக்க நேர்ந்தாலும், நீங்கள் தபஸ்யா செய்ய வேண்டி இருந்தாலும், நீங்கள் பணிவாக இருக்க வேண்டி ஏற்பட்டாலும், என்ன நடந்தாலும் நீங்கள் இந்த 2 விஷயங்களிலும் கவனம் செலுத்தினால் நீங்கள் கோடானு கோடீஸ்வரர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்கள் மனதின் சக்தியினால் நீங்கள் சேவை செய்தால் பன்மடங்கு அதிகளவு வெகுமதியை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.